வணக்கம் மக்களே. நாம் எதிர்பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு மக்களே. ஆமாங்க, இன்றைக்கி 7ஆம் தேதி விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆக வேண்டியது, ஆட்சி அமைக்க வேண்டியது. ஆளுநர்லாம் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. ஆனால் கீழே கூடி சில தகுடுத்த வேலையை பண்ணி விட்டாங்க சில கட்சிகள். விஜய் அண்ணா கொஞ்சம் சிரமம் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. மக்களே, எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இரு கட்சிகளும் சரியில்லை சொல்லி இன்னொரு கட்சியை புதுசாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. மெச்சாரிட்டி நான் காமிக்கிறேன், இப்போ நான் ஆட்சி அமைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு பண்ணலாம், ஏதோ கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வேலையை பார்த்து விட்டாங்க. இதில் நான் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அண்ணா விஜய் அண்ணா தம்பியை நான் ஒன்று தயவு செஞ்சு கேட்குறேன். நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, அது நல்லது தான். ஆனால் உங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆமாம், ரொம்ப பொறுமை வேண்டாம். நீங்கள் இனிமேல் இன்றைக்கி மதியம் வரைக்கும் பாருங்கள், உங்களால் முதலமைச்சர் ஆக விடலை அப்படின்னா மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்கள் ஓன் வயசில் போடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்காண்டி எல்லாரும் போராடுங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, உங்களுக்காக, உங்கள் குரலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தமிழ்நாடில் அனைத்தும் மக்களும் ரோட்டில் இறங்கி நாங்கள் போராடுவோம். இன்னொரு ஜல்லிக்கட்டு, அது ஜல்லிக்கட்டு ஒன்றுனா இனி நடக்கிற போராட்டம் உங்கள் தலைமையில் ஜல்லிக்கட்டு 2 தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் போராடுறோம். உங்களுக்காண்டி நல்ல ஒரு ஆட்சி அமைய வேண்டும். தயவு செஞ்சு நீங்கள் குரல் கொடுங்க. உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங். விஜயண்ணா நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங். தயவு செஞ்சு குரல் கொடுங்க. உங்களுக்காக இல்லாட்டாலும் மக்களுக்காக, எங்களுக்காக குரல் கொடுங்க. தயவு செஞ்சு உங்கள் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு விஜயண்ணா. நான் ஒரு அன்போடு சொல்கிறேன். இதை நான் உங்களுக்காண்டி நான் ஆர்டர் போடல. தயவு செஞ்சு மக்கள் நிலைமை நினச்சி பாருங்கள். இன்னும் 5 வருஷம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லிட வேண்டாம். நான் எதிர்கட்சியாக இருந்துக்கிறேன்னு கூட சொல்லாதீங்க. நீங்கள் இந்த வருஷத்தில் ஆட்சி ஆள வேண்டும். தயவு செஞ்சு ஒரு குரல் கொடுங்க. மக்களுக்காக நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம்.